ஏய் நீ தாண்டி சொன்ன நல்லா யூத்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தலன்னு சென்ட்ரல் அடிச்சு வந்தா இப்படி உயிர் நாடிய தாக்குறடி. ஐயோ சிவா, ஐம் சோ சாரி. சாரி அப்பா. என்னப்பா? என்ன நீ எவ்வளவு சொல்லும்? அப்பாவா? என்னையாப்பா கூப்பிட்ட? என்ன விஷயம்ப்பா? யோ பெரிய மச்சனா காரணமா தான் வேலை பாக்குறேன். நீ தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அடுத்து என்ன பண்ணணும்? ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? சும்மா மதம் சுத்தின்னு இருக்கிற? எல்லா கல்யாண வேலை தான் பாத்துட்டு இருக்கோம். நான் தான் பார்த்தேன். சரி பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? அவங்கதான் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. நீ தான் சீர் எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொன்ன. அது நான் கொடுக்க வேணாம்னு சொன்னா குடுன்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்காதீங்கன்னு அவனுங்க சொன்னேன். நாம சீர் கொடுக்கணும். தங்கச்சிக்கு நிறைய கொடுத்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும். சீர் எது கொடுக்குறோம்? நம்ம பொண்ணு இன்னொருத்த வீட்டுக்கு போகும்போது இடம் புதுசா இருக்கும், ஆளுங்க புதுசா இருக்கும், சூழ்நிலை புதுசா இருக்கும், எல்லாமே புதுசா இருக்கும். இதை தொட்ட மாமியார் திட்டுவாங்க, அதை தொட்ட நாத்தனார் திட்டுவாங்கன்னு பயப்படும். குடுக்கறதே நம்ம பொருளா இருந்தா அது தைரியமா எடுத்து ஆளும். அதுக்கு சந்தோஷமா இருக்கும், சௌரியமா இருக்கும். அதுக்குதான் பெத்தவங்க பொண்ணுங்களுக்கு சீர் கொடுத்து அனுப்புறது. அதை குடுவானா நீ எவனும் சொல்ல மாட்டான். நான் சொல்றது கரெக்டா? புதுசா என்னமா சொல்றான்? என்ன பிளான்ல இருக்கானே தெரியல. தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்றோம். ஏன் அவங்க கேட்ட காரியம் வாங்கி தரோம். ஆமா, இது பெரிய டாடா கம்பெனி ஓனரு. எங்க கைய வச்சானே தெரியல. ஏன் ராசா, தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே. சரிப்பா, அதெல்லாம் வாங்கணும்னா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. கவலைப்படுற? அதான் மடிப்பாக்கத்துல அவன் பேர்ல ஒரு வீடு இருக்குல்ல, அதை வித்துடலாம். அதுல வர பணத்துல மானுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருவோம். என்னடா? ஓகேண்ணா, ஓகே. அந்த வீடு அவனுக்கும் இந்த வீடு உனக்குன்னு முடிவு பண்ணிருக்கு. அதை எப்படி விக்கிறது? அவனுக்கு எதுக்கு வீடு? அங்க சுத்தி இங்க சுத்தி அப்ப அவனுக்குடா. அவன் எதுவும் கேட்க மாட்டான் கிட்ட. அவனே இத்து போயிருக்கான். சொத்தா கேட்க போறான். போட்டுருவான் போல இருக்கு. அவன் தான் பைத்தியத்தனமா ஏதோ உளறிட்டு இருக்கானா? நம்மள அப்படி விட்டுற முடியுமா? சரிவா, அவனே கேட்போம். என்னன்னா அந்த வீடு விக்கிறதுல எந்த பிரச்சனை இல்ல உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனை இல்லனா. அப்பா அண்ணன் என்ன சொன்னாரோ அதுதான் நானும் நினைச்சேன். தங்கச்சி கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம் நடத்துங்க. எனக்கு மட்டும் பாத்தீங்களா, அவனே ஒத்துக்கிட்டா. முதல்ல அந்த வீடு விக்கிறதுக்கு ஆளை பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாருங்க. உனக்கு இதுல ஒண்ணும் வருத்தம் இல்லையப்பா? எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லம்மா. தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நான் நினைக்கிறது. ஏமா அவனே ஒத்துக்கும் போது ஏன் அவனை நோண்டி நோண்டி கேட்டு இருக்கிற? நீ வா. ஏய் பாடோ, நகை எடுத்துனு வா. அம்மா என்ன காமிச்சிடலாம். ஏப்பா தனி வீடு எதுக்கு நான் கேட்கறேன்? இவங்க இப்படியே விட்டா கையில தெருவோடு கொடுத்து தெருவில் விட்டுறா போல இருக்கு. சந்தோஷம் போச்சு, சொத்தம் போச்சு. டேய், நீ பண்றது நல்லதுக்கு இல்லடா. நான் எப்பவுமே இப்படி இருக்க மாட்டேன். நான் ரொம்ப கெட்ட பையன்டா, ரொம்ப கெட்ட பையன். இனி ஃபிகரை கட் பண்ணுற விஷயத்துல எவனையும் நம்பக்கூடாது. நம்மளே நம்ம கெட்ட போட்டு ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான். ஹாய் ஹாய். புஜ்ஜி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. புஜ்ஜியா? புஜ்ஜி பாபு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதனால உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க படிச்சுட்டு சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்லிடுவேன். புஜ்ஜி பாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? ஏஸ் அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப நான் அவரை பார்க்க முடியுமா? ஷுவர். இப்ப 10 நிமிஷத்துல வர சொல்றேன். உடனே ஒர்க் அவுட் ஆயிட்டா எங்கேயும் போயிடாது, இங்கே இருங்க, வர சொல்றேன். கெட்டப்ப மாத்திட்டு வந்துட வேண்டியதுதான். இவன் அண்ணனா இல்ல தம்பியா? நாம இந்த லேடி கெட்ட போட்டுருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு போனா. ஐயோ, இது வேற இறங்கிட்டு நடந்தா நடக்கிறான், நின்னா நிக்கிறான். ஐயோ, என்னதான் சொல்ல வரானே தெரியலையே. அவன் வேற பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ, முட்டு சந்து வந்துட்டான்டா.
தம்பியா இருந்தா மேலோட்டமா அடிப்பான், அண்ணனா இருந்தா இறங்கி அடிப்பானே. கூடதான் வாழணும். டேய் அறிவு இருக்காடா உங்களுக்கு? டேய் நீ புஜிபாபு சிஸ்டர் தானே? புஜ்ஜி பாபு தான்டா. வாழ்ந்தா என் கூட தான் வாழணுமா? வா வந்து வாழ்ந்துக்கிறா. வாடா. பொம்பளை வேஷம் போட்டு கூட லவ் பண்ண விட மாட்டீங்கடா. என்னால இருந்து பார்க்கும்போது நல்லா கும்முன்னு இருந்தது. முன்னாடி வந்து பார்த்தா டேய் உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டவங்க எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்ட. இப்படியே சுத்திட்டு ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். இன்னும் அலைய ஆரம்பிச்சிட்டான். நான் லவ் பண்ற பொண்ணுங்க தான் உஷார் பண்ணி சுத்திட்டு இருந்தான்னு பார்த்தா கடைசியா என்னையும் உஷார் பண்ண வந்துட்டானே. வெரி பேட். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க கூடாது. வெளியூர்ல போய் எங்கன்னா செட்டில் ஆயிட வேண்டியதா. மீன் வேலைமா அது? கிலோ 260 ரூபா. என்னம்மா இந்த மீனை போய் இந்த வேலை சொல்றீங்க? பேலன்ஸ் நாளைக்கு கொண்டு தரேனா? என்ன வேலைங்க இந்த மீன்? இது சங்கராவா? சங்கரா 150 ரூபா. உனினம்மா வேணும்? இது வஞ்சிரமா? இருப்பான் போல இருக்கு. மீன் வித்துன்னு இருக்கிறான். எதுக்கு என்ன பார்த்து ஓடுற? நான் ஒன்னும் உங்களை பார்த்துட்டு ஓடலையே. நீ என்ன பார்த்து தான் ஓடுறன்னு நல்லா தெரியும். ஏங்க மீன் வேலை அதிகமா சொன்னீங்க, என்னால வாங்க முடியாது, நான் போறேன். பார், இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயா பாத்துருக்கேனா? இல்ல உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல யாரு நினைச்சு ஓடுறடா நீ? நீங்க என்ன பாக்கல, நான் உங்களை பாத்துருக்கேன். அன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு மொட்டை மாடியில என் ரூம்ல நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன். அப்பதான் அங்க பேச்சு குரல் கேட்டது. வழக்கமா கேட்கிற குரல் தானே சொல்லி பார்த்தா சத்தம் அதிகமாயிட்டே இருந்தது. வந்து எட்டி பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்க. உன்னை எப்படி தெரியாம இருக்கும்? நடிக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேச்ச மாத்துவேன், வேணுங்கள ஆளைய மாத்துவல்ல. நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க? இல்லடா, கரெக்டா தான் புரிஞ்சிட்டு இருக்கு. நானே நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், வாழ்நாள் பூரா நீ ஜெயிலு தான். போலீஸ்லாம் வேணா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. எத்தனை பொண்ணுங்க கிட்ட நீ இப்படியே பேசிருப்ப? ஏய், என்ன அப்பா அப்படி? அம்மா இல்லாத பொண்ணு ஈஸியா ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏய், காயு, நான் சொல்றது கேளு காயு. எவிடன்ஸ் இல்லன்னு பாக்காத, எல்லாம் என்கிட்ட இருக்கு. Please, Yes, please. yes. ஏய், நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த காலை புடிச்சு கெஞ்சினாலும் நான் விட்டு இல்ல. போலீஸ் ஏன்டா சொல்ல? போலீஸ் ஏன்டா சொல்ல? கட்டில வந்து கையிலுங்க. என்னங்க இது? போலீஸ்ல சொல்லலையே சொல்லி சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டு என்ன பிடிச்சு கொடுக்குறீங்க? என்ன ஆளுங்க நீங்க? இல்ல, போலீஸ் ஒன்னு விசாரிச்சிருப்பாங்களே, நீ போலீஸ் ஏதாவது சொல்லிட்டியான்னு கேட்டேன். விசாரிச்சாங்க, நான் எதுவும் சொல்லல. ஏன்? நான் பார்த்தேன்னு சொன்னாக்கா என்ன கூட்டு போயிட்டு போலீஸுக்கு எச்சு சொல்லி சுத்த விடுவாங்க. உண்மையை சொல்ல சொல்லி பொழப்பாங்க. நான் உண்மையை சொல்லிட்டு சொல்லி தெரிஞ்சாக்கா உங்களாலும் யாராவது என்ன கூட்டு போயிட்டு பொழப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நானே ஊர் விட்டு ஊர் பழக்க வந்துடுறேங்க. ஏற்கனவே பண கஷ்டத்துல இருக்கிறேங்க. இந்த நேரத்துல இதை சொல்ல போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாக்கா என் குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க? இதெல்லாம் தேவையாங்க எனக்கு? நல்ல ஆளுங்க. யோ, இங்க வாயா. எதுங்க? இங்க வாயா. விட மாட்டான் பொழுது நம்மள. இந்தா, வச்சு. எதுக்குங்க இதெல்லாம்? என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே. ஏற்கனவே போய் ஆக்கி சாப்பிடியா? ஆமா, நீனும் அங்கதான் வேலை பாக்குறியா? அந்த பொண்ணு சத்துல இருந்து அந்த இடத்துக்கு டியூட்டிக்கு போறதே எப்ப இல்லை. எங்க வேலை பாக்குற? இப்ப ஆல்பர்ட் தரது தான் டியூட்டி. ஆள் பத்துறா. நீ வேலைக்கு போல? இந்த சாயந்தரத்துக்கு மேலதான். இந்தா, வச்சு. சரியா, நல்லா ஆக்கி சாப்பிடு. ஏய், அவர் கேக்குற மீன் எடுத்து விடுறா. ஏய், இரு இரு இரு. இந்தா, செலவு வச்சுக்கோ. எதுக்கு சார் இதெல்லாம்? பரவாயில்ல பரவாயில்ல வச்சுக்க. இந்தா, சரியா? அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? சுப்பிரமணி. ஏய், சுப்பிரமணி. ஆ? ஒண்ணுல, சாயந்தரம் ஆல்பத் தேட்டர் பக்கமா வரேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் தரேன். 10,000-மா? ஆமாயா, அதான் குடும்ப கஷ்டம்னு சொன்னல. ஆ. எடுத்துன்னு வரேன், போ. ம். இவனை முன்னாடியே பார்த்துதான் நிறைய வாங்கிருக்கலாம் போல இத. என்ன சொல்ற சிவா? கொலையா? என்னால நம்பவே முடியல. என்னாலயும் நம்ப முடியல. அவன் சொன்னது எனக்கு சந்தேகம் இருந்தது. அவன் வாயாலே உண்மையை வர வச்சிடலான்னு பார்த்தேன். அவன் தப்பானவன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி கொலை செய்யற அளவுக்கு தப்பானவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்கேயாவது பார்த்த நடு ரோட்ல சிறுபால் அடிப்பேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிருக்கா. உன்னைய ஏமாத்திருக்கா. அவனை சும்மா விடக்கூடாது. இது சூசைட் இல்ல மர்டர்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த கேஸை ரீஓபன் பண்ணணும். அந்த கேஸை என்னால ரீஓபன் பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த ஜட்ஜி இந்த பைத்தியக்காரன் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னான். ஏய், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நான் கொடுத்தா ரீஓபன் பண்ண மாட்டாங்க. எங்கட செக்யூரிட்டி அவனையும் கூட்டிட்டு போனா? என்னடா இது?
சாயந்தரமா வரேன், 10,000 பணம் தரேன்னா ஆளைய காணோம். சார் 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 என்னய்யா? நான் இங்க இருக்கேன் சார். யோ, நீ எங்க நல்லறியா? சார் 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 என்ன சார், நீங்க அங்க வரைக்கும் உங்களுக்காக காத்திருந்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நீங்க என்னன்னா பாருக்கு போறீங்க? யோ, யாரையா நீ? என்னது யாரா? பணம் தரேன்னு சொன்னீங்க சார். பணமா? புரியலையே. நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? என்ன சார், சிவாலயா பில்டிங், அந்த பொண்ணு மேட்ரு எல்லாம் சொன்னீங்க சார். யோ, எந்த பொண்ணு மேட்ரு? எந்த பில்டிங்? ரஜினி சூர்யா மாதிரி அப்பப்ப எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. யோ, மேட்ல சொல்லியா? அதான் காலையில மீன் மார்க்கெட்ட சொன்னேன் சார் உங்ககிட்ட. நீ மாட்டேட்டியா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொன்னேன் சார். எவ்வளவு தரேன்னு சொன்ன? 10,000. 1,00,000 ரூபாய் கொடுத்தா 1 லட்சமா? என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். ஊரை விட்டே போயிடும் சார். உனக்கு பணம் தரேன், ஓகே சார். என் கூட வா. சரிங்க சார். ஹலோ, வண்டியில பார்க் பண்ணாதீங்க, அங்க கொண்டு போய் பார்க் பண்ணுங்க. இல்ல, வண்டியெல்லாம் இங்க உள்ள இங்க செக்யூரிட்டி சுப்பிரமணியன் ஒருத்தர் இருப்பாரு. சுப்பிரமணிய கேட்டு தானே இருந்தான். இல்ல, கேட்டாண்ட இல்ல, அதான். டீ ஏதாவது சாப்பிட போயிருப்பான், வந்துருவான், வெயிட் பண்ணுங்க. இப்ப என்ன பண்றது? இறங்கியா? என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல, பெட்ரோல் டேங்க் ஏதாவது அடையுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. சார், நாம போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ சீக்கிரம் போயிடுவ, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்ன சொல்றாரு இவரு? சார், 2 பேரும் ஒன்னா வந்தோம், ஒன்னா தானே போக போறோம். அப்புறம் நான் மட்டும் எப்படி சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன்? ஒன்னா வந்தா ஒன்னாதான் போகணுமா? எப்படி? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஊருக்கு போய் சேர்றதுக்கு பஸ் இருக்காது சார்.